சிவபெருமான் மாணிக்கவாசர் ஒவ்வொரு ஊராக பாடிட்டே வந்தார். போய் சிதம்பரத்தில் போய் உட்காந்து இவர் தவச்சாலையில் அமர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் இறைவனே போனார். நீ இந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் பாடியிருக்கிறப்பா, அந்த பாட்டெலாம் கொஞ்சம் நான் எழுதிக்கிறேன்னார். சரி, எழுதி வச்ச பெருமான் வாங்கிட்டு பத்திரமா எடுத்து கைலாயத்துக்கு கொண்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன், யாரெல்லாம் கைலாயம் வருகிறார்களோ அங்கே வந்து படிக்கிறதுக்கு ஒரு நூல் இருக்கட்டும். எங்கே நீங்கள் கைலாயம் போனால் என்னங்க பண்ணுறது? சார், திருவாசன்னு ஒரு நூல் கைலாயத்தில் இருக்குது, நீங்கள் அங்கே போனால் அதை படிச்சுட்டு இருக்கலாமுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதானே? அந்த பெருமான் என்ன பண்ணார்? இந்த எழுதின பாட்டை மண்ணுக்கே கொடுத்துட்டார்ல. நினச்சி பாருங்க, அந்த பஞ்சாக்கர படிக்கட்டு என்கிற திருக்களிற்றுப்படியில் கொண்டு போய் ஓலையை வச்சுட்டார். வந்து பார்த்தாங்க, ஐயோ என்னமோ பாட்டு இருக்குது, என்னன்னாங்க. அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது. எப்படி? மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது. கையப்பத்தை பார்த்தாங்க, அப்படியே வியந்து போனாங்க. கடவுளே இதுக்கு